கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த கேள்விக்கான பதில ஒரு குட்டி கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கடவுள் இந்த உலகத்தை படைச்சிட்டு பூமியிலேயே தங்கிடுறாரு. அப்பதான் அவர் செஞ்ச தப்பு அவருக்கு புரியுது. தினம் ஏதாவது ஒருத்தர் புகார் கொடுக்க மனிதர்கள் வந்துட்டே இருக்காங்க. இரவு பகல்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. சில பேர் என்னுடைய பயிர் காயுது, இன்னைக்கு எனக்கு மழை தேவைன்னு கேட்குறாங்க. அடுத்து சிலர் இன்னைக்கு மழை வேண்டாம், அது என்னோட வேலையை பாதிச்சிடும், நான் களிமண்ணால பானை செஞ்சு சுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய புகார்கள் முரண்பாடா வந்துட்டே இருக்கு. கடவுள் கிட்டத்தட்ட பைத்தியக்கார நிலைக்கே போயிடுறாரு. அவருக்கு சரியான தூக்கமும் இல்லை. எல்லாருடைய ஆசைகளையும் தேவைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல. ஒன்றுக்கு ஒன்று முரணாவே ஆசைகள் இருந்தது. பிறகு ஒரு நாள் தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி என்ன செய்யலாம்னு ஆலோசனை கேட்குறாரு. அதில் ஒரு சிலர், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் இமயமலைக்கு போயிடுங்க, அங்கே யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு சிலர் சந்திரனுக்கு போகலாமேன்னு சொல்கிறாங்க. மேலும் சிலர் தொலைதூர நட்சத்திரக்கு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள், இதெல்லாம் நிரந்தர தீர்வு ஆகாது, எனக்கு நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுளுடைய பழைய வேலையால் மெல்ல அவர் காதுகளில் ஏதோ கிசுகிசுக்கிறாரு. உடனே கடவுளுடைய முகம் மலர்ந்து, ரொம்பவும் சரி, அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஆமோதிக்கிறாரு. அந்த முதியவர் என்ன சொன்னாருன்னா, மனிதனால் அடைய முடியாத இடம் ஒன்று இருக்கு, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்குள்ளேயே இருக்கு, மனிதனுக்குள்ளேயே மறைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு முதியவர் சொல்றாரு. அதுல இருந்து கடவுள் அங்கேயே தான் மறைஞ்சிருக்காரு. மனிதன் நினைக்காத இடம் அதுதான். ஆமாங்க, நம் மனதுக்குள்ளேயே தான் கடவுள் ஒளிஞ்சிருக்காரு. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நன்றி.